சந்துரு கூட இங்கதான் வாக்கிங் வருவியா? அது ஒரு நாள் வந்தோம், இன்னொரு நாள் பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு போனோம். ம். சந்துரு உன்கிட்ட ஏதாவது பேசிட்டே நடப்பானோ? நான் தான் ஏதாவது சும்மா பேசிக்கிட்டே நடப்பேன். அதுக்காக சந்துரு எதுவுமே பேசாம வருவாருன்னு அர்த்தம் இல்ல. அவரும் அப்பப்போ பேசிட்டு தான் வருவாரு. சந்துரு அப்படி என்ன உன்கிட்ட பேசுவான்? என்ன கேட்டா? இல்ல இல்ல, சந்துருவும் நீயும் அப்படி என்ன பேசிட்டே நடப்பீங்கன்னு கேட்டேன். என்ன அரசியல் இலக்கியம் உலக சினிமா பத்தியா பேசுவோம்? ஜஸ்ட் ஏதாவது வேடிக்கையா பேசிட்டே நடப்போம். அவர் ஏதாவது ஜோக் சொல்வாரு, பதிலுக்கு நான் 2-3 கடி ஜோக் சொல்வேன். அப்புறம் ஃபேஸ்புக்ல அதை படிச்சு இதை படிச்சேன்னு சொல்வாரு, யூடியூப்ல நான் இதை பார்த்தேன்னு நான் சொல்வேன். இந்த மாதிரி பேசாம வாயை மூடிட்டு ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்தா போர் அடிச்சிட்டாதா ஸ்வேதா? இப்படா 10ஆம் மாசம் வந்து குழந்தை பொறுக்கோன்னு இருக்கு. உன் குழந்தைய உன் கையில ஏந்தி அது கை கால் உதச்சிட்டு அழறதையும் சிரிக்கிறதையும் பாக்குறதுக்கு உனக்கு ஆசை இருக்காதா? அந்த ஆசையும் இருக்குதா, ஆனா நான் அத சொல்லல. ஆனா இந்த அலைச்சல் எங்க வீட்டுக்கும் உங்க வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்குமா வந்து போய் அங்கேயும் இங்கேயுமா அலையிறது பெரும் பாடா இருக்கு. சரி, இந்த கஷ்டம் எல்லாம் இன்னும் 6-7 மாசத்துக்கு தானேன்னு பல்ல கடிச்சிட்டு பொறுத்துட்டு இருக்கேன். உன் வீட்ல இருந்து கிளம்பி வந்து எனக்கு கம்பெனி கொடுக்க கஷ்டமா இருந்தா நீ வர வேண்டாம் ஸ்வேதா. தினமும் நானே வாக்கிங் போய்க்கிறேன். ஹெட்போனை காதுல மாட்டிக்கிட்டு செல்போன்ல பாட்டு கேட்டுக்கிட்டே நான் நடந்துருவேன். நோனோ, நீ தனியா போறது தெரிஞ்சா சந்துரு மனசு கேட்காம உனக்கு துணையா நடக்க வந்துருவான். அப்புறம் அவன் வேலையெல்லாம் கெட்டுரும். எங்க அம்மா கூப்பிடுறாங்க, ஒரு நிமிஷம். சொல்லுமா. மா, நான் பாரதியோட வாக்கிங் போயிட்டு இருக்கேன். வந்துருவேன். அம்மா, நைட்டு டிஃபன் என்ன பண்ண போற? ஐயோ, சப்பாத்தியா? அம்மா, எனக்கு வேண்டாமா. சரிம்மா. எங்க அம்மா இப்படிதான் பாரதி. எதையும் அவங்களுக்கு சுருக்கமாவே பேச தெரியாது. போன் எடுத்தாலே 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் தான் பேசிட்டே இருப்பாங்க. சரி, ஒரு நிமிஷம். ஹலோ. ஹேமா, என்னடி சிங்கப்பூர் போனதும் என்னெல்லாம் மறந்துட்டியா? சரிடி, பாய் பாய். ஹே, சாரி பாரதி, ரொம்ப நேரம் பேசிட்டேனா? அவ கூட பேசிட்டு இருந்தா எனக்கு டைம் போறதே தெரியாது. காலேஜ் படிச்சப்ப கூட நாள் பூரா பேசிட்டே இருப்போம் தெரியுமா? சரி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, காலெல்லாம் வலிக்குது. இதோட வாக்கிங்க முடிச்சுக்கலாம். பாய்.